என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்க அதிபர் ஒபாமா தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு சவுதி அரேபியா வழியாக செல்கிறார். இந்தியாவில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நாட்களில் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். இராணுவ உடன்படிக்கை, அணு உலை அமைப்பது தொடர்பான விஷயங்கள், வர்த்தக ரீதியாக இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது என பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. நேற்றைக்கு இளைஞர்கள் நிரம்பிய ஓர் அரங்கில் அவர் பேசிய பேச்சு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாக இருக்கிறது. இந்தியா மத ரீதியாக பிளவுபடாமல், மத மாச்சரியங்களை கடந்து ஒற்றுமையாக இல்லாமல், மத மாச்சரியங்களோடு அது விலகி பிளவுபட்டு நின்றால் இந்தியாவின் வளர்ச்சி, இந்தியாவின் வெற்றி என்பது அத்தோடு முடிந்து போன கதையாகிவிடும். எத்தனை காலத்திற்கு இது மதச்சார்பற்ற அல்லது மத சுதந்திரம், மத சகிப்புத்தன்மை உள்ள நாடாக இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்குத்தான் இந்தியாவின் வெற்றி சாத்தியம் என்ற பொருள்பட அவர் பேசியிருக்கிறார். மத சுதந்திரத்தின் அவசியத்தை, ஒவ்வொரு மனிதனும் தான் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை இந்தியாவின் அரசியல் சட்டத்தின் பிரிவை மேற்கோள் காட்டியும் அவர் பேசியிருக்கிறார். அப்படி ஒபாமா பேசியதன் அவசியம் என்ன? உலகத்தின் பார்வை இந்தியாவை நோக்கி இப்போது இந்த கவனத்திற்காகவும் திரும்புகிறதா? இந்தியா மதச்சார்பற்ற தன்மையிலிருந்து விலகிச் செல்கிறது என்று கருதுவது அல்லது கருதுவதால் ஏற்படக்கூடிய அச்சம் காரணமாக இத்தகைய சொற்கள் வருகின்றனவா? அவருடைய பேச்சு நல்லெண்ணத்தின் வெளிப்பாடா அல்லது தேவையற்ற தலையீடா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் வானதி ஸ்ரீனிவாசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் திரு அருணன், எழுத்தாளர் திரு பிரபாகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒபாமா அவர்களுடைய பேச்சு நல்லெண்ணத்தின் வெளிப்பாடாக மட்டும் பார்க்க வேண்டுமா, அல்லது இப்படி அவர் பேச வேண்டிய அவசியம் ஏன் எழுந்தது? இன்னொரு நாட்டின் உள் விவகாரத்தில் அவர் கருத்து தெரிவிப்பதற்கு ஒப்பாகாதா இது? அதாவது நீங்க ஒரு சரியான கருத்தை சொன்னீங்க குணசேகரன். அதாவது இதற்கு முன்னால சீன அதிபர் வந்து விட்டு சென்றார். அதற்கு பிறகு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து சென்றார். ஆனால் அவர்களெல்லாம் சொல்லாத ஒரு கருத்தை அமெரிக்க குடியரசுத் தலைவர், அதிலும் குறிப்பாக இஸ் எ லேம் டக் பிரசிடென்ட், அதாவது அவருடைய பதவிக்காலம் முடிய போகிறது. அமெரிக்க சாசன சட்டப்படி 2 முறைக்கு மேல் அவர் இனிமேல் குடியரசுத் தலைவராக வருவதற்கோ வேறு பதவிகளை வைப்பதற்கோ அங்கே வழி இல்லை. அதை போன்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு பிரியா விடைபெற்று செல்லுகிற ஒரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொன்னால் இதை பற்றி நாம் நிறைய யோசிக்க வேண்டும். எனக்கு இதிலே ஒரு சந்தேகம் வருகிறது. மோடிக்கும் நம்முடைய ஒபாமா அவர்களுக்கும் நம்முடைய பிரதமருக்கும் அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கும் ஒரு அற்புதமான எ ஃபைன் கெமிஸ்ட்ரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். அதாவது இருவரையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட ஒரு அற்புதமான உறவு என்று. எனக்கு ஒரு சிறிய சந்தேகம், மோடியினுடைய எண்ணத்தை அல்லது மோடி சொல்ல விரும்புவதை அமெரிக்க குடியரசுத் தலைவர் மூலம் சொல்ல வைத்து, அவர் சொல்ல முடியாத ஆட்களுக்கு, அவர் ஆலோசனைக்கு சொல்ல முடியாத பெரிய நபர்களுக்கு அல்லது பெரிய அமைப்புகளுக்கு அல்லது பெரிய இயக்கங்களுக்கு இதை மறைமுகமாக சொல்வதற்கான ஒரு சூழ்நிலையை மோடி அவர்களே இதை உருவாக்கி இருப்பாரோ என்று கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. அதற்காக என்னிடம் ஆதாரம் இல்லை. ஆனால் இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒபாமாவுக்கும் மோடிக்கும் கடந்த 3 நாட்கள் அவருக்கு இருந்த உறவுகள், அவர்கள் தனியாக பேசிக்கொண்ட விவரங்கள், அவரை ஒருவரை ஒருவர் பெயர் சொல்லி அழைத்துக் கொண்ட விவரங்கள், நிச்சயமாக நான் இப்படி பேச போகிறேன் என்பதை மோடி அவர்களுக்கு தெரிவிக்காமல் அவர் இருந்திருக்க மாட்டார் என்பது சர்வதேச ராஜரிக உறவுகளை தெரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இரண்டாவதாக இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், ஒபாமா வருவதற்கு முன்னால் நம்முடைய நாட்டினுடைய அமெரிக்க தூதுவராக ரிச்சர்ட் ராகுல் வர்மா என்பவரை அனுப்புகிறார். அவர் ஒரு மேல் ஜாதி இந்திய இந்து, ஆனால் அவர் மதம் மாறியவர், கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டவர். அதை என்ன சொல்ல விரும்புகிறார் ஒபாமா? அதாவது மதம் என்பது ஒரு தடை அல்ல.
ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சியிலும் ஒரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திலும் மதம் என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. இப்பொழுது கர்வாப்சி எங்கே நடக்கும்? கர்வாப்சி அமெரிக்க தூதரகத்துக்குள்ள நடக்குமா? போய் ரிச்சர்ட் ராகுல் வர்மாவையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகள் லூசி, பிங்கி இதை போன்றவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மதம் மாறியவர்களை கொண்டு போய் தாய் மதத்திற்கு வர சொல்வதற்கான அழைப்பு அமெரிக்க தூதரகத்துக்குள்ளே சென்று அமெரிக்க தூதரகத்துக்கு கொடுக்க முடியுமா? ஆகவே இது அமெரிக்க ஜனாதிபதியுடைய ஒரு மறைமுகமான ஒரு சப்டில் வார்னிங். இன்னும் சொல்லு, மதமாற்ற பாராளுமன்றத்திலே வர இருக்கின்ற வேளையிலே ஒபாமாவை இந்திய நாம் தொடர்ந்து பேசலாம். திருமதி வானதி, இது RSS உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் தொடர்ந்து மத ஆச்சரியங்களை ஏற்படுத்தி வரக்கூடிய ஒரு நிலையில அந்த அமைப்புகளுக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கைன்னு பார்க்கிறதா, அல்லது பீட்டர் அவர்கள் இன்டர்பிரேட் பண்றது மாதிரி நரேந்திர மோடியே வேண்டுகோள் விடுத்து அவர் சார்பில் ஒபாமா பேசினார் அப்படின்னு இதை பார்க்கிறதா? முதல்ல நம்ம சகோதரர் எனக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னார். ஒருவேளை மோடி அவர்களே ஒபாமா அவர்களை பேச சொல்லி இருப்பார். அவர் சொன்னதை கேட்டு ஒபாமா பேசி இருக்கிறாருன்னு சொன்னா ஒரு விதத்துல என்னை பொறுத்தவரையில் இது ரொம்ப பெருமிதமா இருக்கு. அமெரிக்க அதிபர் என்ன பேச வேண்டும் என்பதை கூட நம்முடைய இந்திய பிரதமர் தான் முடிவு செய்கிறார் என்கின்ற இடத்திற்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது என்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். ரெண்டாவது, இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி. ஒரு விஷயத்தை நான் என்னோட பாணியில் எடுத்துக்கிறதுக்கும் அடுத்த சித்தாந்தத்தின் வழிவந்தவர் எடுத்திருக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க அவர் சொல்லக்கூடிய மத சகிப்புத்தன்மை, மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்குமான பல்வேறு விதமான ஒற்றுமைகளை பத்தி பேசும்போது அந்த ரெஃபரன்ஸ்ல அது சொல்றாரு. கூடவே குறிப்பாக 2 பேருமே, நானும் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் இருந்து வந்தவன், ஒரு பெரிய பின்னணி கிடையாது. அதே போல இந்திய பிரதமர் மோடி அவர்களும் பல்வேறு விதமான இன்இக்வாலிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த நாட்டில கூட ஒரு டீ விற்பவர் பிரதமராக முடியும் என்று இந்த நாடு நிரூபித்திருக்கிறது. இந்த மாதிரி பல்வேறு ஒற்றுமைகளை, 2 பேருமே ஜனநாயகத்தின் பாதையில் இருக்கக்கூடிய வலுவான நாடுகள், இந்த மாதிரி பல்வேறு ஒற்றுமையை பற்றி பேசிட்டு வரும்போது இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றார். இந்த மதசார்பற்ற தன்மை, அரசாங்கம் அதில் கொண்டிருக்கக்கூடிய நடுநிலை தன்மை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அரசியல் சூழலில் விவாதிக்கப்பட்டே வந்திருக்கிறது. அரசியலில் மதம் கலப்பது முதல் கொண்டு பல்வேறு விஷயங்கள் இங்க திரு ஒபாமா அவர்கள் பேசியிருப்பது அப்படிங்கிறது இது நாட்டினுடைய ஒரு பொதுவான தன்மை. உண்மையாகவே இந்த நாடு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, அதுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு போகணும்னு நினைச்சு சொல்றாருன்னா அந்த அச்சம் அவருக்கு எங்கே இருந்து வருதுன்னு கேட்கிறேன். இதை நான் அச்சமா பார்க்கல. ஏன்னு கேட்டா, இந்த நாடு இதற்கு முன்னால் மத ரீதியாகத்தான் பிளவுபட்டிருக்கிறது. இது வரலாறு. இது நானோ நீங்களோ அதுக்கான சூழ்ச்சிகள் உண்டு, வரலாறு உண்டு, என்னென்ன வேணாலும் நம்ம இது சொல்லியிருந்தாலும் இந்த நாடு மதத்தின் ரீதியாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யாராலையும் மறைக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், அந்த லைன்ல கூட அவர் எடுத்திருந்திருக்கலாம், அப்படி கூட இதை பார்க்கலாமே. இப்ப இன்னொரு மத ரீதியா இன்னொரு பிளவுக்கு இந்தியா தயாராகிறது, அதுக்கான வேலைகளை செய்யறாங்க சிலர், வேண்டுமென்றே அப்படியான வேலைகள் நடக்குது அப்படின்ற ஒரு அச்சம் அவருக்கு வந்திருக்குன்னு சொல்றீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது ஊடகத்தின் வாயிலாகவும் வெளியில வந்துட்டு இருக்கு. அதனால இது இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கான, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் இருக்கேங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர இது யாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கக்கூடிய விதத்தில் இல்ல. திரு அருணன், நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் ஒரு கோணத்துல இருந்து சொல்றாரு, பட் என்னால் அதை உடன்பட முடியல. அப்படியெல்லாம் அவர் சொல்வது என்னன்னா, RSS தலைமையகத்துக்கு தான் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை ஒபாமா மூலம் சொன்னார் என்பது அவர் சொல்ல வருவது. அதுவே தயங்கி தான் சொன்னார். அப்படியெல்லாம் RSS கிட்ட இருந்து மோடியை பிரிச்செல்லாம் பார்த்து விட முடியாது. என்னை பொறுத்த வரையில் ஒபாமா ஒரு பாணியில் போவார், RSS ஒரு பாணியில் போகும். இந்த ரெண்டு பேருக்குமே தெரியும். இங்கே வந்துக்கிட்டு ஒபாமாவை புகுத்த வேண்டிய அவசியம் மோடிக்கு கிடையாது. நான் என்ன பார்க்குறேன்னா, ஏன் ஒபாமா பேசினார், நான் 2 விஷயமா பார்க்குறேன். ஏன் பேசினார், அவர் அப்படி பேசியது சரிதானா, அதையும் நான் பேச வேண்டியிருக்கு. ஏன் பேசினா, அவருடைய பேச்சு நான் அந்த பேச்சு பூராமே தொலைக்காட்சியில் பார்த்தேன், கேட்டேன். அவருடைய பாடி லாங்குவேஜ் உட்பட, அவர் உடல் மொழி உட்பட ரொம்ப ஒரு ஆக்ரோஷத்தோடு பேசினார். இந்திய அரசியல் சாசனத்தின் பிரிவு 25 அப்படியே கடகடன்னு மனப்பாடமாக சொன்னார், அந்த ப்ராபகேட்டுங்கிற வார்த்தை உட்பட. அப்போ இந்தியாவில் மத சுதந்திரம் இருக்கிறது, மதத்தை பரப்பவும் சுதந்திரம் இருக்கிறது, அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே மத பகைமை கூடாது. அதுக்கு அடுத்து காந்தியை மேற்கோள் காட்டுகிறாரு. மதங்கள் எவை? ஒரே தோட்டத்தில் பூத்த மலர்கள் என்று காந்தி சொன்னார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவர் சொல்கிறாரு
மனிதனுடைய இருட்டு பகுதியை பயன்படுத்த மதத்தை பயன்படுத்துகிறோம், அதெல்லாம் கூடாது. அப்புறம் கிளைமேக்ஸாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மத பகைமை மத காரணங்களால் இங்கே சிதறுண்டு போகுமேயானால் இந்தியா அதனால் எந்த ஒரு வெற்றியையும் ஈட்ட முடியாது. இவ்வளவையும் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்தியாவின் இன்றைய நிலை குறித்து தான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து பேசுன மாதிரி தெரியுது. அது அமெரிக்காவிலிருந்து கிளம்பும் போதே முடிவெடுத்து பேசியிருப்பார் என்பது என்னுடைய கணிப்பு. காரணம், ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசியா உச்சகட்டமாக இதை பேசுகிறார் என்றால் அவருக்கு அங்க போகும்போது ஒரு ஷொட்டு வச்சிட்டு போனாரு அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒண்ணு முடிச்சறேன். பாராட்டுக்கா கொட்டா எப்படி வைக்கலாம்? இல்ல சொல்லட்டும் சகோதரி. ஆனால் நான் என்ன பார்க்க விரும்புறேன்னா, இந்திய நிலைமை இப்படித்தான் இருக்கு, மோசமா தான் இருக்கு. ஆனால் ஒரு வெளிநாட்டு ஜனாதிபதி வந்து இந்தியாவிலே மத சகிப்புத்தன்மை இல்லை, மத சுதந்திரம் இல்லை, ஆனால் அரசியல் சாசனப்படி இருக்கு என்றெல்லாம் நினைவூட்டி பேசலாமா? அப்படி பேசுவது முறையா? அதை விவாதிக்கலாம், அதை நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். பிரபாகரன், நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? அவசியம் இல்லாத, நயமற்ற, ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாத ஒரு பேச்சாகத்தான் நான் இதை பார்க்குறேன். இவங்க எல்லாம் சொல்கிற கருத்துக்கள்லையும் நான் ரொம்ப கொஞ்சம் மாறுபட்டு சொல்கிறேன். ஏன் இதை நான் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, என்னமோ நம்ம நாட்டில் வந்து அதுலேயே அவர் வந்து பிளவுன்னு கூட சொல்லல, ஸ்பிளிண்டர்ட், செதறி போகும் அப்படிங்கிற சொல்கிறார். இப்போ சகோதரி சொன்னாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுங்கிறது, இது மக்களாக பிரிச்சுக்கிடல, அரசியல்வாதிகள் பிரிச்சுக்கிட்டாங்க. இதில் ஸ்பிளிண்டர்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு அனாவசியமான இது. இந்தியா தொடர்ந்து வெற்றி நாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்துல சொன்ன பேச்சை பார்க்க முடியாது. முன்னேற்றத்துல ஒபாமாக்கு என்ன பெரிய அக்கறை? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் எப்பயுமே அமெரிக்கர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்றதுன்னா உலகத்தை திருத்துறேன்னு தான் ஆரம்பிப்பாங்க. என்னமோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு மதச்சார்மை சார்பின்மை அப்படிங்கிற பாரம்பரியம் மாதிரி சொல்றதே தப்பு. அமெரிக்கா அக்கறை அவரும் கேளுன்னு சொன்னீங்க. ஒன்றே குலம் ஒருவன தேவன் சொன்னதும் திருமூலர், பொங்கு பல சமயம் வேணும் மதங்கள் எல்லாம் சொன்ன வள்ளலார், இவங்கெல்லாம் அந்த பாரம்பரியத்துல நம்ம விட்டுட்டு என்னமோ இன்னைக்கு ஒபாமா சொன்னாதான் நம்ம கேட்கணுமா? இல்ல, திருமூலர் சொன்ன மதச்சார்பின்மை அல்லது மத நல்லிணக்கம் அந்த கொள்கை கோட்பாட்டுக்கு இன்னைக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதுல அந்த அச்சம்ன்றது அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல, அவசியமே கிடையாது. நயம் இல்லைங்கிறது ஒண்ணு சொல்றேன். தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் குறுக்கிட்டீங்க. அதாவது அவர் நண்பர் சொல்றது சரியில்லை. நீங்க வந்து அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் கேக்குறீங்க. அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் இஸ் எ கவர்ட். அது சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட ஓடிடும். நீங்க $4 பில்லியன் அவரை கொண்டாந்து இன்வெஸ்ட் பண்ற நாட்டுல அமைதி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால நீங்க வந்து யூ ஹவ் மேட் ஒபாமா எ ஸ்டேக் ஹோல்டர். You have made America an indispensable necessity for economic development of India. அவரை நீங்க எப்படி வந்து உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? உன் பணத்தை கொண்டாந்து கூட அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணு. அந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது சமூக அமைதி, அரசியல் அமைதி, நாட்டில் வந்து வன்முறையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கணும்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒபாமா அங்க இருக்கும்போது தான் டொகாடியா பேசுறார். டொகாடியா என்ன பேசினாரு? திருமூலர் பேசினதை சொன்னீங்க, டொகாடியா பேசினதை சொன்னீங்களா? டொகாடியா என்ன சொன்னார் தெரியுமா? ஹிந்து ராஷ்டிரம் இல்லாத டெவலப்மெண்ட் வேண்டாம், பாருங்க அமெரிக்கன் ட்வின் டவர்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி, யூ see the American twin towers, it was destroyed. அதனால ஹிந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று ஒபாமாவை இங்கே வைத்துக் கொண்டே பேசுகின்ற போது அந்த பேச்சு அவருடைய கவனத்துக்கு போகிறது. ஆகவே நீங்க திருமூலருக்கு சொல்லுகிறவர்கள் இங்கே வந்து டொகாடியா மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஒபாமா உணர்ந்து, இதே இது வந்து சைனாவுக்கு வந்தது. சைனாவிலையும் இதை போன்று தடைகளை விதிக்கின்ற போது அவர்கள் வந்து மதத்திற்கான மதம் மற்றும் அதை பிராக்டிஸ் பண்ற உரிமைகளை வந்து சீன அரசு வந்து தலையிட்ட போது அமெரிக்கா அதிலே தலையிட்டு அவர்களுக்கு எதிராக பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிறகு சீன அரசும் அந்த விதிகளை தளர்த்தி கொண்டது. ஆகவே அமெரிக்க முதலீடுகள் எங்கே போக வேண்டுமோ அங்கே போகின்ற இடத்திலே அவர்கள் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக மனித உரிமைகள் இருக்க வேண்டும் நினைக்க. அவங்க எப்படி வச்சிருக்காங்கிறது அருணன் வந்து மாற்று கருத்து வைக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து வேர்ல்டு பேங்க் தலைவர் பேசினாரு, வாங் கி மூன் என்ன சொன்னாரு? ப்ரொடக்ஷன் சென்டர்ல வந்து காஸ்ட் பேஸ்ட் இன்கர்ஷன்ஸ் இருக்கு இந்தியாவில், நாங்க கண்டிக்கிறோம் சொல்றாரு. ஆகவே உலக தலைவர்களுக்கு இந்தியா ஒரு முதலீட்டு மையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா எப்படிப்பட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் அந்த நாடுகளுடைய தலைவர்களுக்கும் உலக தலைவர்களுக்கு இருக்கிறது.
ஆகவே நீங்க இல்லன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா கிடையாது. இது ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஏன்னா அமெரிக்கா $4 பில்லியன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது வந்து சரியான டாக்ஸ் ரெஜிம் இருக்குதா, இங்க ரூல் ஆஃப் லா இருக்காங்கிறத தான் பாப்பாங்களே ஒழிய டெமோக்ரஸி இருக்கா, மத பதற்றம் இருக்கும்போது ரூல் ஆஃப் லா இருக்குமா? எப்படி இருக்கும்? இஸ்ரேல்ல இவ்வளவு போட்டாங்களே, இஸ்ரேல்ல மத பதட்டம் இல்லாம இருக்குதா? இஸ்ரேல்ல நம்ம இந்தியால 4 பில்லியன், அங்க வந்து எத்தனை நூற்றுக்கணக்கான பில்லியன் அங்க போகுது. சவுதி அரேபியா கூட பிசினஸ் பண்றாங்க. அங்க வந்து உங்களுக்கு டெமோக்ரஸி இருக்குதா? அங்க அமெரிக்கர்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது. அங்க ஒன்லி எய்ட், வியாபாரத்துக்கு என்ன வசதி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க வந்துரும். இது வந்து போகும்போது மூக்கு லேசா ஒரு திருஷ்டி கழிப்பு மாதிரி பேசிட்டு போற மாதிரி தான் இது படத்தை வெளியில. அதாவது ஒரு நயமற்ற பேச்சு இது. தொழில் வளர்ச்சிக்கும் முதலீட்டுக்கும் ஒரு சமூகம் நல்லிணக்கமாக இயங்க வேண்டும் எல்லா விதத்திலும், மத நல்லிணக்கம் உட்பட என்பது அடிப்படையில் சரி. ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்தவரை அந்தந்த நாடுகள் தான் அதை உருவாக்கி காண்பிக்க வேண்டும். பாருங்கள், எங்கள் நாட்டிலே மக்கள் மத்தியிலே நல்லிணக்கம் இருக்கிறது, பல மதங்கள். நீங்க ஒரு நாட்டுல போய் எங்க நாட்டுல வந்து முதலீடு செய்யுங்கன்னு சொல்றப்ப உங்க நாட்டுல இது இருந்தா பரவாயில்லன்னு அவர் சொல்ற உரிமை அவருக்கு இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்ல, அதை அவர் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்ப உதாரணமா நம்ம பிரதமர் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, ஒபாமா. என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதனுடைய இருட்டு பகுதியை மதத்தின் மூலம் பயன்படுத்துறோங்கிறோம். அமெரிக்காவில் மனிதனுடைய இருட்டு பகுதியை நிறத்தின் மூலம் பயன்படுத்த பாக்குறீங்கன்னு நான் சொல்றேன். இப்ப இந்திய பிரதமர் அமெரிக்கா போறாரு, அங்க போய் என்னங்க உங்க நாட்டுல இந்த மாதிரி நிறவெறி தாண்டவம் ஆடுதே, அண்மையில கூட ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன் என்கிற காரணத்தினால அவன் போலீசாரால் துன்புறுத்தப்படுகிறான், கொலை செய்யப்படுகிறான். நீதிபதி என்ன பண்றாரு, சர்வசாதாரணமாக அவரை விடுவிக்கிறாரு. இதெல்லாம் என்ன நியாயம்? இப்ப அமெரிக்காவிலும் சார் சாரி இன்டர்பிரட் பண்றேன், ஒபாமா அத பத்தியும் சொல்றாரு. நானும் இந்த நிறவெறியால் பாதிக்கப்பட்டேன் அவரோட பேச்சுல சொல்றாரு. ஏதோ தன்னுடைய நாட்டுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. நான் சொல்ல வர பாயிண்ட் சகோதரி கொஞ்சம், அதாவது இப்ப நம்ம மூலதனம் கூட அமெரிக்காவுக்கு போகுது. இன்றைய நிலைமை வந்து நிதி மூலதனம் உலகளாவிய போகுது. நான் என்ன கேட்க விரும்புறேன், நம்முடைய பிரதமர் அங்க போனாரு, பிரதமர் அப்படி பேசினாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அங்க இப்ப இவரே வந்து பேசுறாரு, என் நாட்டில் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஒரு நாட்டு வந்து சகோதரி வந்து அமெரிக்க ஜனாதிபதிய பேச்சை கூட நாசுக்கா அதை நியாயப்படுத்துறாங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன், சீன ஜனாதிபதி வந்தார் உதாரணத்துக்கு, நான் உங்களை கேட்க விரும்புறேன், அவர் இந்த மாதிரி பேசி இருந்தால் பாஜக என்ன சொல்லியிருக்கும், சங் பரிவாரம் என்ன சொல்லியிருக்கும், என்ன குதி குதிச்சிருப்பாங்க, என்ன குதி குதிச்சிருப்பீங்க. அமெரிக்க ஜனாதிபதி சொல்லும் போது என்ன ஆயிப்போச்சுன்னா அவங்களுக்கு அவரையே நியாயப்படுத்துற அளவுக்கு ஆயிட்டாங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். சீன அதிபர் பேசினா சகோதரர் எப்படி எடுத்துக்குவாரு? நான் அப்பவும் ஏற்க மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. நாங்க அப்பவும் ஏற்க மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன், சீன அதிபரே இந்திய உள்விவகாரத்தை பற்றி பேச உங்களுக்கு உரிமை இல்லை என்று நாங்க சொல்லுவோம். அப்படி நீங்க சொல்ல தயாரா இல்ல. இந்த உள் விவகாரம் அப்படிங்கிற அளவுல நம்ம உள்ள போக வேண்டியது இடைவேளையா? இல்ல நம்ம பேசலாம். இதுல அடிப்படையில கேட்க வேண்டிய கேள்வி வந்து, சொன்னது யாருன்னு பார்க்கணுமா, அது சீன அதிபர் சொன்னார் அமெரிக்க அதிபர்னு சொன்னாருன்னு பார்க்கணுமா, இல்ல அவர் சொன்ன பொருள் நியாயமான ஒன்றா இல்லையான்னு பார்க்கணுமான்றது மிக முக்கியமானது. திரு பீட்டர் அல்போன்ஸ், ஒரு விசித்திரமான நிலையை தான் நாம இப்ப பார்க்கிறோம் இந்த விவாதத்துல. திரு பேராசிரியர் அருணன் அவர்களை பொறுத்தவரையிலும் ஒபாமா பேசின கருத்து மத சுதந்திரம் வேண்டும், இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடா இருக்கணும், மத ரீதியான ஒரு பிளவு இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்துடாதுன்ற கருத்து அருணன் அவர்களுக்கு உடன்பாடானதுனாலும் பேசினவர் அமெரிக்க அதிபர்ன்றதுனால அதை விமர்சிக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒபாமா அவர்களுடைய பேச்சில் அவர் அதை பேசக்கூடாது, ஏன்னா அது உள்நாட்டு விவகாரம். ஒபாமா அவர்களுடைய பேச்சை விமர்சிக்கிற அளவுக்கு பாஜகவுக்கு விருப்பம் இருந்தாலும் தங்களோட விருந்தினரா வந்துட்டு போனவர், அவர் பேசிட்டு போன ஒரு விஷயத்தை பெரிதுபடுத்த வேணாம்னு பிஜேபி பாக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை வானதி அவர்கள் அவங்க சொல்ற ரியாக்ஷன்ல இருந்து பார்க்க முடியுது. இதுவரையிலும் இந்த பிரச்சனைகள், மதமாற்ற தடை சட்டம் அல்லது மறு மத மாற்றம், இது மாதிரியான விஷயங்கள், மத ரீதியான பேச்சுக்கள் அப்படின்றது இந்தியாவில் எதிர்க்கட்சிகள் பிஜேபியை சாடுவதற்கு இதுவரையிலும் பேசிக் கொண்டிருந்தன. இதை ஒரு உலக தலைவர் ஒருவர் வந்து இந்தியாவுக்கு வரும்போது இந்திய மண்ணில் பேசிட்டு போறத நாம் எப்படி எடுத்துக்கணும்? அதாவது இதுல குணசேகரன், நான் பேராசிரியர் அருணனுக்கு நான் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை வந்து இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து இந்த கூட்டத்தொடரிலேயே மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவது என்று உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார், பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். எதற்காக வந்து ஆர்டிகிள் 25 அதை வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய 25 பற்றி பாரக் ஒபாமா அமெரிக்க குடியரசுத் தலைவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். நான் எதற்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று சொன்னால், ஆர்எஸ்எஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள கனெக்ஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். எமர்ஜென்சி அப்போ பல ஆர்எஸ்எஸ் தலைவர்களுக்கு பாதுகாப்பும்
அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்த அரசாங்கம் வந்து அமெரிக்க அரசாங்கம். இரண்டாவதாக RSS நிறுவனத்திற்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஃபண்டிங் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த இந்தியன் பிசினஸ் கம்யூனிட்டி. அதற்கு பிறகு வெளிநாடுகளில் சென்று அங்கே வெளிநாடு வாழ் இந்தியர்களாக இருக்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இவர்கள் 2 பேருடைய செல்வாக்கு வந்து RSS இயக்கத்தை முழுமையாக கட்டுப்படுத்துகிறது. இவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்க முதலீடு இங்கே வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அமெரிக்க முதலீடு இங்கே வந்தால் அதிலே பயன்பெற போகிறவர்கள் யார் என்று சொன்னால் RSS இயக்கத்திற்கு நிதி உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழில் முதலீட்டாளர்களும் வெளிநாடுகளில் இருக்கின்ற இந்தியர்களும். அவர்கள்தான் மோடிக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தார்கள். 20,000 பேர் கூடினார்கள். குறிப்பாக குஜராத்திலிருந்து அங்கே சென்ற மிகப்பெரிய வியாபார பிரமுகர்கள், குடும்பங்கள். ஆகவே இவர்களை வைத்து என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் RSS கட்டுப்படுத்த வேண்டும். ஏன்னா RSSக்கு வந்து சுதேசி ஜாக்ரான் மஞ்ச், மஸ்தூர் சங் இவர்கள் எல்லாம் அந்நிய முதலீட்டை எதிர்க்கின்ற போது பாகிஸ்தானுடைய முஜாஹிதீனுக்கு நிதி உதவி செய்கின்ற அமெரிக்க அதிபரை கொண்டு வந்து குடியரசு தின விழாவுக்கு கூட்டு வர வேண்டும் என்று மோடி நினைத்ததற்கு காரணமே அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் RSS யார் சொன்னால் கேட்பார்களோ அவர்களை கொண்டு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்பது நான் உள்ளபடியே நான் சொல்லுகிறேன். இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து இந்த உண்மை வெளிப்படுத்தலாம். நான் முடிச்சிடறேன். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு வந்து சர்வதேச அளவிலே இந்தியாவிலே நடக்கின்ற செய்திகள், அதிலும் குறிப்பாக மதவாத ஹிந்து ராஷ்டிரா 2020 இந்தியாவிலே எல்லோரையும் நாங்கள் இந்துக்களாக மாற்றுவோம், இங்கே கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது, இஸ்லாமியர்கள் இருக்க முடியாது, வேற மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இருக்க முடியாது என்றெல்லாம் அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் பேசுவது அமெரிக்க குடியரசுத் தலைவர் கவனத்துக்கு கொண்டு போகப்பட்டு அப்படிப்பட்ட பேச்சுக்கள் இந்தியாவில் பொருளாதார முதலீட்டுக்கு இடைஞ்சலாக இருக்கும். மோடி நினைக்கிற டெவலப்மெண்ட் அஜெண்டா அது சாத்தியமில்லை. என்னால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டவன், ஆகவே நீங்கள் வந்து சொல்லுங்கள் என்று இதிலே ஒரு ஏற்பாடு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மீண்டும் அவரோட அச்சத்தை தான் சொல்றார். அவரு ரொம்ப பிரமாதமா நீங்க வந்து அமெரிக்கா RSS நல்லா நிறைய லிங்க் எல்லாம் கொண்டு வரீங்க சார். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, இத்தனை நாள் எந்த காங்கிரஸ்ல இருந்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அமெரிக்காவினுடைய முதலீடுகளை வேண்டும்னு நீங்க வந்து அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி பேச்சுவார்த்தை கழிச்சு நெருக்கமான நட்புறவோடு எல்லாம் இருந்தீங்களே, அப்போ நீங்களும் RSSக்கு உதவி புரியுறது அப்படிங்கறத ஓபனா ஒத்துக்கிறீங்களா? அப்போ இத்தனை நாள் நீங்க அமெரிக்காவோட கொண்டிருந்த உறவுகள் இதெல்லாம் RSS வலுப்படுத்தத்தானா அப்படிங்கிற சந்தேகம் உங்க பேச்சிலிருந்து வருது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் கூட RSS தான் செல்வாக்கோடு இருக்கிறதுன்னு சொல்ல வரீங்களா? அப்ப அந்த அளவுக்கு RSS செல்வாக்கோடு இருக்குது அப்படிங்கிற விஷயம் ஒத்துட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமாக RSS ஆல் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு எந்த பாதிப்பும் ஒரு காலத்தில் வந்ததாக சரித்திரம் கிடையாது. ஏனென்று கேட்டால் சீனாவுடனான போரில் கூட RSS பங்கினை பாராட்டி இதே மாதிரி குடியரசு தின அணிவகுப்பு விழாவில் RSS பங்கேற்க செய்தவர் உங்களுடைய பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதனால தயவு செஞ்சு நீங்க RSS அமெரிக்கான எவ்வளவோ லிங்க் எல்லாம் கொண்டு வந்து அவரோட பேசுறதுக்கு வந்து உங்களோட அர்த்தத்தை வந்து அதுல வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இல்ல. ஏனென்று கேட்டால் மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற ஒரு பெருமை இந்த நாட்டுக்கு இருக்குதுன்னா இங்கு பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கின்ற காரணத்தால் அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஏனென்று கேட்டால் நம்மோட நாட்டை பிரித்துக் கொண்ட பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சிறுபான்மை நிலை என்ன? ஒரு நிமிஷம். அதாவது இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது அப்படின்ற ஒன்று சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நடைமுறை வாழ்க்கையில பல நேரங்களில் பின்பற்றப்படுகிறது, சில நேரங்களில் மீறப்படுகிறது என்ற விமர்சனம் இருக்கு. இப்போ கேள்வி வந்து இந்தியா மதச்சார்பற்ற நாடாக இருக்கிறது, அரசியல் சட்டம் அதை சொல்கிறதுன்னு சொன்னா ஒபாமா வந்து இப்படியே நீங்க இருங்க, இதுல சேதாரம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். இரண்டு நாட்டுக்குமான ஒரு பழக்க வழக்கங்களாகட்டும், அந்த கல்ச்சர் ஆகட்டும், இல்ல ரெண்டு பேரும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இருக்கின்ற விதமாகட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இரண்டு நாட்டிற்கும் இருக்கின்ற ஒற்றுமைகளை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த ஒரு ரெஃபரன்ஸ் அவர் சொல்றாரு. இதை வந்து நீங்க இன்னொரு விதமா கூட பாருங்க. நீங்க மதசார்பற்ற நாடாக இந்த நாடு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்து போன முறை நாடாளுமன்ற கூட்டத்தில் உள்துறை அமைச்சரும் திரு வெங்கையா நாயுடு அவர்களும் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவேன் என்று பேசுகிறார்கள். இது வந்து RSS வந்து சொல்லி இருக்கிற கேம் பிளான்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னா இத்தனை நாளும் இந்த நாட்டுல மதமாற்றம் நடந்துட்டு இருந்தது.
அத பத்தி யாராவது இதுவரைக்கும் வந்து பேசியிருக்காங்களா? இன்று பேசக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஒரு நேரத்திலயாவது அத பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல, ஒபாமா இன்னைக்கு சொல்றேன், நான் அதுதான் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்க வரும்போது நேச்சுரலா வரக்கூடிய தலைவர்கள், இதனுடைய நீங்க பேசக்கூடிய தலைவர்கள், அவர்கள் பேசுகின்ற முழுமையான பேச்சு, இதையெல்லாம் சேர்த்துதான் பொருள் எடுத்துக்க முடியுமே தவிர ஒற்றை வார்த்தையை பொருள் எடுத்து அதுக்கு வந்து நாமளே அமெரிக்க அதிபர் எந்த அளவுக்கு சரியான ஒரு விசிட்டிங் டிக்னிட்டரி தான் பேசக்கூடிய பேச்சுக்கு பொருள் இல்லாமலும் ஆதாரம் இல்லாமலும் பேச மாட்டாங்க. கடந்த 7-8 மாதங்களாக பகவத்கீதையை தேசிய நூலாக்குவோம், இந்தியா வந்து கலாச்சார ரீதியாக இந்து நாடு, இந்தியாவை ஹிந்து ராஷ்டிரமாக்குவோம், இந்தியாவில் கட்டாயம் மதமாற்ற தடை சட்டம் மட்டும் இல்ல, அந்த சட்டம் ஒன்று கொண்டு வருவோம், மறு மதமாற்றத்தின் ஒரு அஜெண்டாவா செயல்படுத்துவோம் அப்படின்னு பல அமைப்புகள் தொடர்ந்து பேசுவதனுடைய வெளிப்பாடுதான் இந்த பேச்சுன்னு சொல்லலாமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், இது தொடர்ச்சியாக இந்த நாடு ஒரு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு. இந்தியா மாதிரியான ஒரு 3வது உலக நாட்டிற்கு குடியரசு தினத்திற்கு ஒரு அமெரிக்காவினுடைய அதிபர் வருகிறார். இன்னைக்கு நாம விரும்பினாலும் அமெரிக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய வல்லரசு நாடு. உலகத்தினுடைய பல்வேறு அரசியல் நிலைகள் அமெரிக்காவை வைத்துதான் இந்த பக்கம் அந்த பக்கம் முடிவாயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இந்தியாவினுடைய உலகத்தினுடைய பார்வை நம்ம மேல அன்னைக்கு அதிகமா விழ ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து நம்முடைய பிரதமர் வந்து இன்று எடுத்திருக்கக்கூடிய அவருடைய அரசியல் தலைமையில் இருக்கக்கூடிய உறுதி, பல்வேறு விஷயங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏனென்று கேட்டால் நம்முடைய பிரதமருக்கு இப்போது அமெரிக்காவில் கிடைக்கின்ற வரவேற்பு அப்படிங்கிறது அந்த நாட்டில் இது ஒரு பொதுவான ஒரு மிக முக்கியமான விஷயமாக மக்கள் பார்க்கிறார்கள் அங்கிருப்பவர்கள். அதனால இங்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் குறிப்பாக மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொரு முறையும் இந்த அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதற்காகவும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம் நான் பாக்குறேன். அதாவது நண்பர் பீட்டர் அல்போன்ஸ் வந்து இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டிலே தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படி மோடியை காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஐ ஒபாமா மூலமாக கட்டுப்படுத்த பார்க்கிறார். இருங்க, ஆமா, அப்படித்தான் பேச்சு வந்துடும். ஆர்எஸ்எஸ்ஐ ஒபாமா மூலமாக மோடி கட்டுப்படுத்த பார்க்கிறார் அப்படின்னா என்ன? மோடி வளர்ச்சியின் நாயகன் தானே அவர் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். மோடி வளர்ச்சியின் நாயகன் தான், ஆர்எஸ்எஸ் தான் மோசம், ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்த மோடியால முடியல, ஆகவே ஒபாமாவை பயன்படுத்துறாருன்னு. இது வந்து சரியான நிலைப்பாடு அல்ல. நான் மீண்டும் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு, மோடி அவர் வேலையை செய்யறாரு, ரெண்டு அவங்கவங்க பாதையில போறாங்க, எல்லாம் ஒன்றுதான். நான் ஒத்துக்கிறேங்க. இதுக்கு நீங்க பேசும்போது நான் தலையில. ஆகவே பீட்டர் அல்போன்ஸ் அதை புரிஞ்சுக்க. நான் என்ன கேட்கிறேன், நான் சொல்ல விரும்புறேன், நீங்களே அழகா தொகுத்து சொன்னீங்க. ஏன் இங்கே வந்த அமெரிக்க அதிபர் இப்படி பேசினார்? இந்தியாவின் இன்றைய சூழல், இந்த சூழலை மனசுல வச்சுட்டு தான் அவர் பேசி இருக்கிறார். ஆர்எஸ்எஸ்க்கு மட்டுமல்ல, மோடி அரசையே, இந்திய அரசையே அவர் விமர்சனம் செய்து பேசி இருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், ஒரு அமைச்சரே என்ன பேசுறாங்க, பாஜக காரங்கெல்லாம் ராமர் பெற்ற பிள்ளைகள், ஆனா மத்தவங்க எல்லாம் ஒரு அமைச்சரே இப்படி பேசுகிற நிலைமை. ஆனா இதை யார் சுட்டி காண்பிக்கணும்? நம்ம நாட்டு ஜனாதிபதி முந்தா நாள் சுட்டி காமிச்சிருக்காரு. அழகான ஒரு வாக்கியம், நாவின் வன்முறை மக்களின் இதயங்களை வெட்டுகிறது, காயப்படுத்துகிறது. காந்தி கூறினார், மதம் ஒற்றுமைக்கான சக்தியே தவிர மோதலுக்கான காரணமாக இருக்கக்கூடாது. இது யார் சொன்னா சரி? இந்தியாவின் ஜனாதிபதி சொன்னா சரி. ஆனால் இந்த விவகாரங்கள், நாட்டு நிலைமை மோசம்தான். இங்கே மத மோதல்களை தூண்டி விடுறாங்க, மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. கண்டிப்பாக நம்ம ஒன்றை சொல்லுவோம், கட்டாய மதமாற்றம் கூடாது. அதை தடுப்பதற்கு ஏற்கனவே சட்ட விதிகள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே தாய் மதத்துக்கு திரும்புங்க என சொல்லி முஸ்லிம்கள் மத்தியிலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் பதட்டத்தை உருவாக்குகிறார்கள். இது கூடாது என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற சக்திகள் போராட வேண்டும். அமெரிக்க அதிபர் வந்து இந்தியர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது கட்டாய மதமாற்ற தடை சட்டம் ஒன்றை இந்த அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முதல் குரல் எழுப்பியவர்கள் எதிர்க்கட்சிக்காரர்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்தமா எல்லா எதிர்க்கட்சியும் சொல்லாதீங்க சகோதரி. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிறார்கள். இதை பற்றிய பிரச்சனை வருகிறது. அரசாங்கம் சொல்கிறது, உங்களுடைய அக்கறையை, உங்களுடைய எண்ணத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். மதமாற்றம் எந்த வழிமுறையில், அதாவது அச்சுறுத்தியோ பொருளை காட்டியோ எந்த விதத்தில் நடந்தாலும் அந்த கட்டாய மதமாற்ற விஷயத்தை நாங்களும் எதிர்க்கிறோம். இதற்காக சட்டம் கொண்டு வரணும் ஏன் பயப்படுறீங்க? சட்டம் தேவையில்லை சகோதரி, ஏற்கனவே இருக்கு. உங்களுடைய நோக்கம் வேற. ஒரு நியாயமா நடக்கிற மதமாற்றத்தை கூட தடுப்பதுதான் உங்களுடைய நோக்கம். இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆமாங்க, ஏன்னா அரசியல் சாசனத்துல இருக்குங்க, ஒரு சட்டத்துல உரிமை இருக்கு. கட்டாயம் தான் கூடாது. சிறுபான்மை
மக்களுக்கு மதம் மாறினா அது நியாயம், பெரும்பான்மை மதத்துக்கு வந்து அது அநியாயமா? இல்ல, பெரும்பான்மை மதத்துக்கு கொண்டு வாங்க. ஆனா 2 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணீங்களே, ஆதார் அட்டையை காண்பிச்சீங்களே, வீட்டு சொன்னீங்களே, அந்த வேலை செய்யாதீங்க. இத்தனை வருஷமா இந்த நாட்டுல காசு கொடுத்த மதம் மாத்திரம் யாருன்னு மக்களுக்கு தெரியும் சார். நீங்க தான் வெளிப்படையா நோட்டீஸ் அடிச்சு பணம் வசூல் பண்ணிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறத புரிஞ்சிக்க முடியுது, அது எதிர்க்கட்சிகளோட உரிமை, நியாயம். ஆனால் விருந்தாளியாக வந்த ஒரு அதிபர் இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை அல்லது குடியரசுத் தலைவர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை சுட்டிக்காட்டுவதை அவர் செய்யறத நியாயம்னு எடுத்துக்க முடியுமா? அதாவது இதுல 2-3 விஷயம் பார்க்கணும் குணசேகரன். அதாவது நீங்க வந்து யாருக்கு யாருடைய இதுல தலையிடுறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்ப நீங்க வந்து இலங்கையில நீங்க எப்படி போய் தலையிட முடியும்? நீங்க வந்து இலங்கையில வந்து தமிழர்களுக்கு இந்த உரிமை கொடுங்கள், இலங்கையில வந்து இந்த அரசியல் சாசனத்தை கொண்டு வாருங்கள், இந்த மாநிலத்தை கொண்டு வாருங்கள், 13 அமெண்ட்மெண்ட் கொண்டு வாருங்கள் நம்ம சொல்றோம். அப்ப நமக்கு என்ன தகுதி? நீங்க இதே வந்து அமெரிக்க அதிபர் என்ன கேக்குறீங்க? பாகிஸ்தானை நீங்க வார்ன் பண்ணுங்க, அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய சொல்லுங்க. நீங்க வருகின்ற போது பாகிஸ்தானில் இருந்து எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது என்பதை அமெரிக்க அரசு உறுதிப்படுத்த வேண்டும். இப்படி இல்லாம வேண்டுகோள் வைக்கிறோம். நான் அருணனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு வெளிநாட்டு அதிபர் வருகின்ற போது, அதிலும் குறிப்பாக அமெரிக்க அதிபரை போன்றுகின்றவர்கள் வருகின்ற போது, எவ்ரிதிங் இஸ் ஸ்கிரிப்டட். அவர்கள் என்ன உடை உடுத்த வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எப்படி வர வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது, இவைகள் எல்லாம் வந்து 3 மாதங்கள் 4 மாதங்கள் ஒர்க் அவுட் டு மைன்யூட் டீடைல்ஸ். நான் கேட்கிறேன், நீங்க வந்து இப்படி ஒபாமா பேச போகிறார் என்று மோடிக்கு தெரியாதா? இல்லை நான் பேச போகிறேன் என்று ஒபாமாவுடைய ராஜரீக தூதுவர்கள் 2 தரப்பினரும் சேர்ந்து அவர் பேச்சை தயாரிக்கிறார்கள். அவருக்கு வந்து அபிஷியல் பிரீஃபிங் கொடுக்கறாங்க. அவர் என்ன பேச போகிறன்னு சொல்றாரு, இதுக்கு என்ன ஃபாலோ அவுட் வரும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் அதிகாரிகளே வந்து 5000 பேர் வந்திருக்கிறார்கள். இந்திய அதிகாரிகள் உட்கார்ந்து பேசுகிறார்கள். இவர்கள்லாம் பேசாமல் இந்த பேச்சு வருவதற்கு சந்தர்ப்பமே இல்லை. அதான் அருணன் நான் சொல்றேன், தகவல் இல்லாமல், அனுமதி இல்லாமல் மோடிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மோடியுடைய ஒப்புதலோடு தான் எல்லாம் பேசுறாரு அல்ல அப்படி நினைச்சாங்க. அதாவது ஒபாமா என்ன பேசணுங்கிறதெல்லாம் மோடி சொன்னா உடனே ஒபாமா கேட்பாரு அப்படி என்று சொல்வது வருவது போல இருக்கிறது. தயவு செய்து அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த ஆதிக்கத்தை, அவர்களுடைய உத்திகளை, திட்டங்களை எல்லாம் தயவு செஞ்சு குறைச்சு மதிப்பிடாதீங்க. மோடி சொல்வதையெல்லாம் ஒபாமா கேட்பார் என்று தயவு செய்து தப்பு கணக்கு போடாதீர்கள். ஏற்கனவே நீங்கள் காங்கிரஸ் போது போட்ட தப்பு கணக்கு தான் தொடர்கிறது. அவர் பதில் சொல்லி முடிச்சார். பீட்டர் நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது மிஸ் அருணன் பேராசிரியர், கொஞ்சம் நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன், அமெரிக்க இம்பீரியலிசம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து பாகிஸ்தான்ல முஜாஹிதீனுக்கு பணம் கொடுக்குது. அதே அமெரிக்க ஏகாதிபத்தியம் RSSக்கு பணம் கொடுக்குது. அதே அமெரிக்க ஏகாதிபத்தியம் மோடியை நெருக்கமாக வைத்திருக்கிறது. நான் இதெல்லாம் நான் மறுக்கல. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இல்ல நீங்க நீங்க காங்கிரஸ்ல இருந்த காலத்துல அதே அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான் மன்மோகன் சிங்கனையும் மிக நெருக்கமாக வைத்திருந்தது. இந்திய அமெரிக்க உறவு வரலாற்றுல பெரிய புதிய அத்தியாயத்தை உருவாக்கினவர் மன்மோகன் சிங் தான். தடைக்கல்லை அகற்றியவர் மன்மோகன் சிங் தான். அவர் தான் இதற்கான அடித்தளத்தை போட்டவர்னு காங்கிரஸ் சொல்கிறது. எனவே ஏகாதிபத்தியத்துக்கு இவர்கள் மட்டும் செய்கிறார்கள், மோடி மேல மட்டும் குற்றச்சாட்டு சொல்லிட்டு மன்மோகன் சிங்குக்கும் நீங்க சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல நான் வந்து குணசேகரன், இதே ஒபாமா வந்து மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கின்ற போது வந்தார், அவர் உரையாற்றினார். அந்த உரைகள்ல இதெல்லாம் இருந்ததா? அப்பவும் ஆர்டிகல் 25 இல்லையா? அப்ப இந்தியாவில் வந்து இதை போன்ற மத சுதந்திரம் இல்லையா? அப்பொழுது 2010 பேசாத ஒபாமா 2014 எப்படி பேசுகிறார்? அதை நீங்க கேட்கணும்ல. வேற குடியரசுத் தலைவர் கூட இல்ல, இது வந்து கார்டரோ அல்லது கிளின்டனோ கூட இல்ல. அது எப்படி இது வந்து நீங்க வந்து ஒரு நாட்டினுடைய அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மேடையிலே பேசுகின்ற போது அந்த பேச்சினுடைய நகல் வந்து அந்த உள்துறை அலுவலகத்திற்கும் சம்பந்தப்பட்ட உளவு பிரிவுக்கும்
போகாமல் அந்த பேச்சு நடக்காது. மோடி வந்து மேடிசன் ஸ்கொயர்ல பேசினார்ல, அந்த பேச்சினுடைய ஸ்கிரிப்ட் வந்து அமெரிக்கனுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்காம பேசினாருன்னு நீங்க சொல்றீங்களா? சரி, தொடர்ந்து பேசலாம். அருகிலே இருந்து பார்த்தவர் தொடர்ந்து பேசலாம். அவர் வருகின்ற போது பாராளுமன்றத்துக்குள்ள இருந்து எனக்கு தெரியும், இது எவரி ஸ்கிரிப்ட் இஸ் வந்து கைடட் கண்ட்ரோல்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். பிரபாகர், இதுல ஒன்று இருக்கு, திட்டமிட்ட பேச்சு, ஒவ்வொரு துல்லியமாக ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு அம்சமும் அரசுகளுக்கு தெரியும் முன்கூட்டி. இது எக்ஸ்டெம்பரா பேசல அப்படின்ற ஒரு விஷயத்தை திரு பீட்டர் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். இப்படி திட்டமிட்ட ஒரு பேச்சை இந்திய மண்ணில் வந்து அவர் பேசுற போது நான் கேட்க விரும்புறது, அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இந்திய பிரதமரோ ஜனாதிபதியோ அங்க வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமைகள்ல ஒன்றாக துப்பாக்கியை வைத்திருப்பது இருக்கு. இன்னைக்கும் கன் கல்ச்சர்னு அதை பெருமையாகவும் சொல்றாங்க. நீங்க வந்து கன் கல்ச்சரை முடிவு கொண்டு வாங்க, இது வந்து மனித நாகரிகத்துக்கு எதிரானது அப்படின்னும், உலகம் முழுக்க நீங்க வந்து போய் பஞ்சாயத்து பண்ணாதீங்க, உலக போலீஸ்காரனா நீங்க நடந்துக்கிறது தப்பு, அடுத்த நாட்டு விவகாரங்களில் மூக்கு நுழைக்காதீங்கன்னோ, நிறைவேறிய முடிவுக்கு கொண்டு வாங்கன்னோ, அவங்கள்ட்ட போய் இந்த நாட்டு அதிபர்கள், வெளிநாட்டிலிருந்து போற அதிபர்கள் சொன்னா அமெரிக்க ஊடகங்கள் அதை எப்படி பார்க்கும், அமெரிக்க அரசியல் கட்சிகள் அதை எப்படி பார்க்கும்? கண்டிப்பா தவறாதான் பார்ப்பாங்க. இதுல ஒபாமா சொன்னாலும் சரி, ஐயா சொன்ன மாதிரி சீன அதிபர் சொன்னாலும் சரி, அடுத்தவங்க நமக்கு எதுல அட்வைஸ் பண்ணலாங்கிறது ஒன்று இருக்கு. இப்போ நம்மளுடைய சட்டத்திட்டங்கள்ல முதலீட்டுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அதை நீக்குங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இல்லை இந்த துறையை நீங்க ஓப்பன் பண்ணுங்க, ரீட்டைல் ஓப்பன் பண்ணுங்க, இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லலாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறது வந்து நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய கேரக்டரையுமே இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அதை வேற யாரும் சொல்லக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம், ஏன் சொன்னார் நீங்க எல்லார்ட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் ஆக்ட்னு 95 அமெரிக்காவில் கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் மோடி மேலே அவங்களாவே அங்கேயே ஒரு விசாரணை வச்சாங்க. அதில் வந்து இன்டர்நேஷனல்ங்கிறனால யாரையும் விசாரிக்கலாம். அதுக்கு விசாரணைக்கு அதிகாரியாக இருந்தவர் யாருன்னா ஷிரீன் தாஹிர்ங்கிற ஒரு பாகிஸ்தானியர். அவர் மோடி வந்து குற்றவாளி அப்படின்னு சொன்னார். இதுக்கு அடுத்த கட்டமாக பைபார்ட்டிசான் கமிஷன் ஒன்று வச்சாங்க அமெரிக்காவில். அதில் ஸ்வெட்ன்ற ஒரு லேடி, கட்ரீனா ஸ்வெட், அவங்க தான் விசா கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க, விசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாஷிங்டன் போஸ்ட் பேப்பர் அவங்கள கேட்குது, நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, மோடி அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பிஜேபியோட பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனால் என்ன செய்வீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்திய மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறோம், நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள்னு. ஸோ இப்படி தான் அமெரிக்கா என்றைக்குமே காய் நகர்த்தும். நேரடியாக சொல்லாமல் உடனே மக்களுக்கு அறிவுரை, உலகத்தை காப்பாற்ற போகிறோம் இப்படின்னு சொல்லுவாங்க. இது யார் சொன்னாலும் தவறு. இந்த விஷயம் நடந்தது, இதுக்கு மீறி அமெரிக்காவே கூப்பிட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. மோடி வந்து பெரிய அளவில் அமெரிக்காவுடைய மூக்க உடைச்சதுனால இங்கே வந்து அதுக்கு ஒரு டிஞ்சர் போட்டுட்டு போறாருன்னு தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாரும் இங்கே நிலைமை மோசமாக இருக்கு. பீட்டர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எழுப்பினார். முன்பெல்லாம் வந்து அமெரிக்க வெளிவிவகார அமைச்சரோ அல்லது ஜனாதிபதியோ இந்த மாதிரி மத பகைமை கூடாது, மதத்தின் அடிப்படையிலே மோதி இந்தியா சிதறுண்டு போனால் வெற்றி கிடைக்காது என்றெல்லாம் பேசுனாங்களா? பேசலையில, இப்பத்தானே பேசுறாங்க. அப்படி என்றால் இதனுடைய உள்நோக்கம் குறித்து தீவிரமாக ஆய்வு செய்யணும்ல, அது வரைக்கும் கரெக்டுங்கிறேன். இவ்வளவு நாளா பேசாதவர் இப்பயே வந்து பேசினாருன்னு. இன்னொரு விஷயத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இங்க நிலைமை மோசமா இருக்குது. மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் தனிப்பெரும்பான்மையாக பாஜக வந்த பிறகு இங்கே மத மோதல்கள் இருக்குங்க. ஆமா, மத மோதல்கள் தீவிரமாகி இருக்கின்றன. ஆளாளுக்கு பேசுறாங்க. முஸ்லீம் மக்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு அச்ச உணர்வோடு இருக்காங்க. இதெல்லாம் உள்ள நிலைமை தான். ஆனால் நீங்க சரியா அவங்களை பார்த்து கேட்டது போல, இதை எதிர்த்து போராட வேண்டியது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகளும் சக்திகளும். இப்ப என்ன நமக்குள்ள கவலை என்னன்னா, இங்க இருக்கிற நிலைமையை பயன்படுத்தி கொண்டு அமெரிக்க அதிபர் வந்து இந்த உள்வாரம் பற்றி பேசுவது என்பது சரிதானா? அப்படி பேசுவது என்பது வேறு விஷயத்திலே, வேறு வகையிலே நம்முடைய அரசை, நம்முடைய நாட்டை மிரட்டுவதற்கு அதை பயன்படுத்துவாரோ என்று நம்ம யோசிக்கணும். இப்ப நண்பர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, நம்ம வந்து அமெரிக்காட்ட போய் கேட்கிறோமே, ஐயா இலங்கை பிரச்சனையில பாரு, அங்க பாரு, இங்க பாரு, அதுவே தப்புங்கிறோம் நாங்க. அதுதான் இடதுசாரிகள். நீங்க வந்து அமெரிக்காவை நம்பி போனால் அவர்கள் மிக தெளிவாக தங்களுடைய சொந்த நோக்கிலிருந்து, சுய லாபத்திலிருந்து அவ்வளவு பார்ப்பாங்க. இந்தியா இலங்கை பிரச்சனையிலே நீங்களும் சொல்லிருக்கீங்க, இந்தியா இன்னொரு நாட்டுல போய் இந்தியா ஒப்பந்தம் போட்டு கொண்டது அவங்க பிரச்சனைக்கு. அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும், 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை நிறைவேற்றணும் மார்க்சிஸ்ட் கட்சியும் சொல்லுது. இல்ல இல்ல, இரண்டும் வேற ஃபூட்டிங். இந்தியா இலங்கை உடன்பாடு, இந்தியா பிரச்சனை அது எப்படி சொல்லாதீங்க. இந்திய இலங்கை பிரச்சனை என்பது வேறு, நமக்குள்ள அது பேச வேண்டிய விஷயம் வேறு. அதிலேயும் அமெரிக்காவை நுழைய விடாதீர்கள் என்பது அன்று முதல் இன்று வரை நாங்கள். அப்படியானால் பீட்டர் கேட்ட ஒரு ஆர்குமெண்ட், இலங்கைக்கு இந்தியா அந்நிய நாடு அல்லவா,
அதன் பிரச்சனை இல்லைங்க. இல்லையான்ற கருத்து தான் அதாவது டெக்னிக்கலா கரெக்ட். ஆனால் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்க இருந்து போனவங்க நீ எப்படி அவங்களோட ஒப்பந்தம் போட்டீங்க? அங்க இருக்கிறவங்க 5 லட்சம் பேர் இங்க கொண்டு வர சொல்லி சினிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் ஏன் போட்டீங்க? இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும்னு சொல்றீங்க. மொத்தமாக பார்க்க வேண்டியது அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்றைக்கு உலகத்தையே தன்னுடைய ஒரு குடையின் கீழ் ஆள பார்க்கிற சூழலில் நம்ம பார்க்கணும். நம்ம பிரச்சனையை பார்த்து இவங்களை கார்னர் பண்றதுக்கு வசதியா போச்சு, ஒபாமா பேசிட்டாரு என்கிற முறையில் போவது சரியில்லை என்பதுதான் நான் சொல்ல வருவதை தவிர, ஏற்கனவே முந்தா நாள் ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி பேசியதான் மிக முக்கியம். மதத்தின் அடிப்படையில் இங்கே மோதலை உருவாக்க மோடி அரசு முயலுகிறது, சங் பரிவாரம் முயலுகிறது. அதை எதிர்த்து போராட வேண்டும். சமீபத்தில் எடுத்த புள்ளி விவரங்களின்படி மத கலவரங்கள் அப்படிங்கிறது ஆட்சி குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்ததற்கு பின் குறைந்திருக்கிறது. தவறான புள்ளி வரும் இல்லைங்க, சிறிதும் பெரிதுமா 600 கலவரங்கள் இந்த 7 மாசத்துல நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது நிச்சயமாக மத கலவரங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருவதாக உள்துறை அமைச்சகத்தினுடைய ரிப்போர்ட் இருக்கு. அது மட்டுமல்ல, திரும்ப திரும்ப இடதுசாரி கட்சிகள் குறிப்பாக மதத்தை விட்டு அரசியலை தள்ளி நிற்க வேண்டும், ஏன் மனிதனுக்கே மதம் அவசியமில்லை என்ற ஒரு கொள்கை உடையவர்கள். அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு மக்களுடைய அடுத்த வாக்கியம் கொஞ்சம் கேளுங்க, அடுத்த வாக்கியத்தை படிங்க. மதம் ஏழைகளின் பெருமூச்சு என்று மாமேதை மார்க்ஸ் சொல்லியிருக்கார். தயவு செஞ்சு அதையும் சேர்த்து பாருங்க. ஆக நீங்க ஒரு நாட்டிலே ஒரு பதற்றமான நிலைமை இருப்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள், அதிலும் குறிப்பாக இடதுசாரி கட்சிகளுக்கு பாஜகவினுடைய தனி பெரும்பான்மை பலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்குகிறது. பதற்றத்தை இருக்கிறது மாதிரி கட்டமைச்சதுல இடதுசாரிகளுக்கும் காங்கிரசுக்கும் தான் பங்கு இருக்கா, இல்ல RSS, விஸ்வ இந்து பரிஷத், மோடி அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் இவங்களுக்கு எல்லாம் பங்கு இல்லைன்னு சொல்றீங்களா? நிச்சயமா நான் சொல்றேன். அதாவது இந்த நாட்டினுடைய மத நல்லிணக்கம் என்பது அனைத்து மதங்களையும் சமமாக பாவிப்பது அப்படிங்கிறது குறிப்பாக அரசாங்கத்திற்கும் அரசியல் கட்சிகளுக்கு இருக்கணும். இங்க அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலுக்காக சிறுபான்மை மதத்துக்காரங்களுக்கு ஒரு மாதிரி வாக்குறுதி, அவர்களை ஒரு மாதிரி நடத்துவது, அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், இந்த மாதிரி விஷயங்கள்ல போக போக போகத்தான் இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக மதம் அரசியல் இரண்டும் பின்னி பிணைந்த அரசியல் களத்துல செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு உருவாக்குது. இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா சிறுபான்மை வாக்கு வங்கி என்ற ஒன்றை சொல்லி அது பெரும்பான்மை வாக்கு வங்கி என்று ஒன்று உருவாகி இருக்கிறது சக்சஸ்ஃபுல்லாக. அது 2014 தேர்தல் அது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ற ஆய்வாளர்கள் இருக்காங்க. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். மத மாச்சரியமின்றி இருந்தால் இந்தியாவுக்கு வெற்றி என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா பேசிய பேச்சு நல்லெண்ண பேச்சா அல்லது தேவையற்ற தலையீடா என்று கேட்டிருந்தோம். 78% நேயர்கள் நல்லெண்ண பேச்சு என்றும் 22% நேயர்கள் தேவையற்ற தலையீடு என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. அநேகமா உங்க மூவருடைய கருத்தையுமே மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. பீட்டர் அல்போன்ஸ் அவருடைய கருத்துக்கு தான் வலுவான ஒரு ஆதரவு வந்திருக்கிறது மாதிரி தெரிகிறது. இந்த நல்லெண்ண பேச்சு மக்கள் நல்லெண்ண அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் இல்ல, நீங்க 4 பேர் பேசின பேச்சுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து நான் சொல்றேன். இல்ல, மக்கள்ங்கிற வார்த்தை நீங்க சொல்றதுல சிக்கல் இருக்குது. நேயர்கள் பிரபாகர், இந்த நல்லெண்ண பேச்சு 72, 78 சொல்றாங்களே, இந்த நல்ல எண்ணம் எந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும் நினைக்கிறீங்க? பெரிய லெவல்ல இருக்காது. சுருக்கமா நான் சொல்லணும்னா, 1000 உண்டுங்கு ஜாதி ஏனில் அந்நியர் அறிவுரை சொல்வது என்ன நீதின்னு இன்னொரு வாட்டி பாரதி பாடணுமோ அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட தான் நான் இதை சொல்றேன். அது என்ன 1000 உண்டு இங்கு ஜாதி, அந்நியர் புகழ் என்ன நீதின்னு கேட்டா ஜாதி இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஒருத்தரை சப்ரஸ் பண்ணுவீங்க, ஆனா இன்னொருத்தர் என்னப்பா அது நியாயம் கேட்டா அது கேட்கறது மட்டும் தப்புன்னு சொல்லுவீங்களா? சப்ரஸ் பண்றதை சொல்லட்டும், உனக்கு சகிப்புத்தன்மை இல்லைங்கிறது என்னுடைய கேரக்டரே அசாசினேட் பண்ற மாதிரி இருக்கு. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது நேயர்கள் இது நல்லெண்ண அடிப்படையில் அமெரிக்க அதிபர் பேசியிருக்காங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாட்டின் நிலைமையை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த நேயர்கள். மத பகைமை அப்படி இருக்கு, மதத்தின் பெயரிலே சச்சரவுகள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அச்ச உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது மீண்டும் தீவிரமாக எழுந்திருக்கிறது என்கிறத அவங்க புரிந்து கொண்டு, யாராவது வந்தாலாவது அப்படி பேசக்கூடாதா, அப்படி பேசினா ஐயா மத பகைமை இல்லாமல் இருங்கள், அப்பொழுதுதான் இந்தியா வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடாதா என்கிற ஏக்கத்தின் வெளிப்பாடு இது. ஆனால் இடதுசாரிகளாகிய நாங்கள் என்ன எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம்னா, இந்த விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம் தான் சமாளிக்க வேண்டும், அந்த மத நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டுமே ஒழிய அமெரிக்க அதிபர் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது இதற்கு பொறுத்தது. மத இங்க ஒரு அமைதியான சூழல் இல்ல, குறிப்பாக சிறுபான்மை மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள்
அப்படிங்கிற மாதிரியான எதிர்க்கட்சிகளுடைய ஒரு அவசியமற்ற உண்மையற்ற ஒரு விமர்சனத்துக்கு பதில் கொடுக்கிற மாதிரி கூட இந்த பேச்சை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் பாசிட்டிவா நீங்க பார்க்கறீங்க. பாசிட்டிவா பார்க்கிறோம். பீட்டர், உங்களுடைய நிறைவு கருத்தை மிகச் சுருக்கமா. அதாவது இதுல ஒண்ணுதான், அதாவது அருணன் பேசினார் இல்லையா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்பீச், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுடைய ஸ்பீச். இது வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய குடியரசு தின உரைய வெட் பண்ணி கிளியர் பண்றது கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்பீச்சை தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசுறார். இந்த ரெண்டு பேச்சிலுமே மைய கருத்து ரெலிஜன். இந்த ரெலிஜனை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி இந்தியாவை பிரிக்க பாக்குறாங்கிறத தான் ரெண்டு உரையுமே சுட்டி காட்டுறதாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒபாமா ஆஃப் முஸ்லிம் ஆஃப் கிறிஸ்டியன். இன்னைக்கு இருக்கிற அங்க அமெரிக்காவில் வெற்றிகரமாக இருக்கிற இந்தியர்கள் எல்லோரும் மதத்தை கடந்தவர்கள். அது பாபு ஜிண்டாலாக இருந்தாலும் சரிதான், ஹேக்லியா இருந்தாலும் சரிதான், இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய டிப்ளமேட் அம்பாசடர் வர்மாவா இருந்தாலும் சரிதான், இவர்கள் எல்லாம் மதம் மாறினவர்கள் கூட அவர்கள் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்கவில்லை, முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள், பொருளாதார சுபிட்சத்தை தந்திருக்கிறார்கள். ஆகவே ஒபாமா சொன்னதை நம்ம ஒரு குட் சென்ஸ்ல தான் எடுத்துக்கிடணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும். நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசி சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர